வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் மிஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 4 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். நீள் விரிவு குணகம் ஆல்ஃபா எல் கொண்ட எல் நீளமுடைய சீரான தண்டின் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடு டெல்டா டி என்க. தண்டின் அச்சுக்கு செங்குத்தாக அதன் நிறைமையம் வழியே செல்லும் அச்சை பொறுத்து அத்தண்டின் புதிய நிலைம திருப்புத்திறனை காண்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீள் விரிவு குணகம் என்னன்னா ஆல்ஃபா எல். இந்த நீள் விரிவு குணகம் ஆல்ஃபா எல் கொண்ட எல் நீளமுடைய சீரான தண்டின் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடு வந்து டெல்டா டி. இந்த சீரான தண்டோட நீளம் வந்து எல். இதனோட நீள் விரிவு குணகம் வந்து ஆல்ஃபா எல். சீரான தண்டின் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு வந்து டெல்டா டி. சரினா தண்டின் அச்சுக்கு செங்குத்தாக அதன் நிறைமையம் வழியே செல்லும். தண்டின் அச்சுக்கு இந்த தண்டின் அச்சுக்கு செங்குத்தாக அதனுடைய நிறைமையம், அதனுடைய மையத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த அச்சை பொறுத்து அத்தண்டோட புதிய நிலைம திருப்புத்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இனிஷியலாக உள்ள நிலைம திருப்புத்திறன் என்னென்னா psi is equal to ml square divided by 12. இது வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம். I is equal to இப்போ இனிஷியல், அதனால் I is equal to mli இனிஷியல் லென்த், அதனால் li மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவில். mli square divided by 12. இப்போ ஃபைனலாக உள்ள நிலைமை திருப்புத்திறன் கண்டுபிடிக்கணும்னா அதனால் இதுக்கு ஃபைனலுக்கு நம்ம இப்போ எழுத போகிறோம். இது வந்து ஐ டேஷ்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க. ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபைனல் லென்த்து, அதனால் எல்எஃப். எல் இருக்கிற இடத்துல எல்எஃப் போட்டுக்கோங்க. எல்எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை 12. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக, இது செகண்ட் ஈக்குவேஷனாக குறிச்சிக்கோங்க. எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன? எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ இன்ட்டு 1 plus alpha L delta T. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இனிஷியல் லென்த் இன்ட்டு 1 plus ஆல்ஃபா எல் நீள் விரிவு குணகம் இன்ட்டு வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடு. இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுவோம். 2 divided by 1. அப்போ ஐ டேஷ் இந்த செல்லு லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஐ டேஷ் டிவைடட் பை இதில் வந்து ஐ இருக்குது. அப்போ ஐ டேஷ் டிவைடட் பை ஐ இஸ் ஈக்குவல் டு எல்எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை 12 டிவைடட் பை எல்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 12. இதில் 12 கேன்சல் பண்ணிக்கோங்க. எம்ஐ கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? எல்எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை எல்ஐ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதில் எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம்ல, அதை அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இதில் இது தியரியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம். ஸோ இப்போ எல்எஃப் இஸ் ஈக்குவல் டு இது எல்எஃப் ஸ்கொயர்ட், அதனால் இதை ஸ்கொயர் பண்ணணும். அதனால் எல்ஐ ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா எல் டெல்டா டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை எல்ஐ ஸ்கொயர்ட். இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1 ப்ளஸ் ஆல்ஃபா எல் டெல்டா டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஐ டேஷ் டிவைடட் பை ஐ is equal to 1 plus alpha L delta T the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் I dash is equal to எழுதிங்கன்னா I dash is equal to இதில் செல்லு கொடுத்தீங்கன்னா I dash is equal to I into 1 plus alpha L delta T the whole square அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னென்னா தண்டின் அச்சுக்கு செங்குத்தாக அதன் நிறைமையம் வழியே செல்லும் அச்சை பொறுத்து அத்தண்டின் புதிய நிலைம திருப்புத்திறன். இதுக்குள்ளே ஃபைனல் சமன்பாடு இதுதான். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. தண்டின் அச்சுக்கு செங்குத்தாக அதன் நிறைமையம் வழியே செல்லும் அச்சை பொறுத்து அந்த தண்டின் புதிய நிலைம திருப்புத்திறன் இதுதான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எடுத்து எழுதிக்கோங்க. தண்டின் புதிய நிலைம திருப்புத்திறன் ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா எல் டெல்டா டி த ஹோல் ஸ்கொயர். சரி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 4 வந்து முடியுது. தேங்க்யூ.